ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் வேலூர் மாவட்டம் தக்கோலம் என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜலநாதீஸ்வரர் திருக்கோவில். கோவிலின் மூலவர் ஜலநாதீஸ்வரர் என்றும் தாயார் கிரிராஜ கன்னிகாம்பாள் என்றும் அழைக்கப்படுகிறார். கோவிலின் தல விருட்சம் தக்கோலம். தீர்த்தம் நந்தி தீர்த்தம் கல்லாறு. புராண பெயர் திருவூரல். காமதேனு, இந்திரன், சந்திரன், யமன், திருமால், பாண்டவர்கள், சப்த கன்னியர், உததி முனிவர், தீர்க்க முனிவர் ஆகியோர் இத்தல இறைவனை வழிபாடு செய்துள்ளனர். கல்லாற்றின் கரையில் 2 பிரகாரங்களுடன் மேற்கு நோக்கிய 3 நிலை ராஜகோபுரமும், கிழக்கு நோக்கிய சுவாமி சன்னதியும், வடக்கு நோக்கிய அம்மன் சன்னதியும் அமைந்துள்ளது. கோபுரம் 1543 விஜயநகர அரசன் வீர பிரதாப சதாசிவ மகாராயர் கட்டியுள்ளார். மகா மண்டபத்தில் நடராஜர், ஐயப்பன், நவகிரக சன்னதிகள் உள்ளன. முதல் பிரகாரத்தில் பஞ்சலிங்கம், தட்சிணாமூர்த்தி, வள்ளி தெய்வானையுடன் முருகன், மகாலட்சுமி, சண்டிகேஸ்வரர், பைரவர், திருமால், சூரியன், சந்திரன், சப்த மாதர்கள் உள்ளனர். 2ஆம் பிரகாரத்தில் அம்மன், சக்தி, விநாயகர் சன்னதி, குளம், நந்தி, பலிபீடம், கொடிமரம் அமைந்துள்ளது. இத்தலத்தில் காமதேனு வழிபட்டதால் இங்கு செய்யும் சில புண்ணியம் ஒன்றுக்கு 100 மடங்காக பெருகும் என புராணம் கூறுகிறது. இத்தலத்தில் அம்மன் நின்ற நிலையில் வடக்கு பார்த்திருப்பதால் மிகவும் சக்தி உள்ளவளாக திகழ்கிறாள். அம்மனுக்கு தான் முதல் பூஜை. இங்குள்ள சுவாமி, அம்மன், காளி, முருகன், தட்சிணாமூர்த்தி ஒவ்வொன்றுமே மிகவும் சிறப்பு பெற்றது. நர்த்தன நிலையில் தட்சிணாமூர்த்தியின் திருக்கோலம் வேறு எங்கும் காண முடியாதது. தமிழகத்தில் உள்ள சிறப்பு பெற்ற தட்சிணாமூர்த்தி கோவில்களில் இது முக்கியமானது. அருணகிரிநாதர் இத்தல முருகனை பாடியுள்ளார். நிறம் மாறும் லிங்கம். ஒருமுறை இப்பகுதியில் வெள்ளம் வந்த பொழுது பார்வதி தேவி இங்குள்ள சிவனை அணைத்து காப்பாற்றியதன் அடையாளமாக லிங்க திருமேனியில் பள்ளம் இருப்பதையும், அதையும் தாண்டி வெள்ளம் அரித்தது போல் லிங்கத்தின் கீழ்ப்பகுதியில் வரி வரியான மணல் கோடுகள் இருப்பதை இன்றும் காணலாம். பார்வதி தேவி இந்த லிங்கத்தை அணைத்திருப்பதாக ஐதீகம். எனவே இங்கு பூஜை செய்யும் சிவாச்சாரியார்கள் இந்த லிங்கத்தை தொடாமல் தான் இன்றும் கூட அபிஷேகம் செய்கிறார்கள். இது இத்தலத்தின் மாபெரும் சிறப்பம்சமாகும். இது தவிர இன்னொரு அதிசயமும் இந்த லிங்கத்தில் காணலாம். உத்தராயண காலத்தில் இந்த லிங்கம் செந்நிறமாக காட்சி தரும். அப்பொழுது நல்ல மழை பொழிந்து பயிர் செழிக்கும். தட்சிணாயன காலத்தில் இதே லிங்கம் வெண்மையாக காட்சி தரும். அப்பொழுது வறட்சி ஏற்பட்டு நிலம் காய்ந்துவிடும். இத்தலத்தில் உள்ள அனைத்து சிலைகளும் மிகவும் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டு சிற்ப சிலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. முறையற்ற யாகம் செய்ததற்காக தனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை நினைத்து தக்கன் ஓலமிட்டதாலும் இத்தலத்தின் தலவிருட்சம் தக்கோலம் என்பதாலும் இத்தலத்திற்கு தக்கோலம் என பெயர் வந்ததாக கூறுவர். இத்தலத்தில் உள்ள நந்தியின் வாயிலிருந்து எப்பொழுதும் நீர் வழிந்து வந்ததாலும் இறைவனது திருவடியிலிருந்து நீர் சுரப்பதாலும் இத்தலத்திற்கு திருவூரல் என பெயர் ஏற்பட்டது. கோஷத்தில் உள்ள யோக தட்சிணாமூர்த்தி கல்லால் மரத்தின் கீழ் ஒரு காலை மடித்து பீடத்தில் இருத்தி கொண்டு வலது காலை கீழே தரையில் வைத்து உட்கடி ஆசன நிலையில் அமர்ந்துள்ளார். இந்த ஆசனம் மனதை கட்டுப்படுத்துவதாகும். மனம் அலைப்பாயும் மாணவர்கள் இவரை வணங்கலாம். ஒரு கையில் ருத்ராட்ச மாலையும் மற்றொரு கையில் தாமரையும் உள்ளது. காலடியில் முயலகன் இல்லை. இவர் தலையை இடதுபுறம் சாய்த்து மாணவர்களை அடக்கி ஆளும் ஆசிரியர் போல் பாவனையில் இருக்கிறார். இந்த அபூர்வ கோலத்தை வேறெங்கும் காண முடியாது. சிவன் சன்னதியிலிருந்து அபிஷேக தீர்த்தம் வெளியேறும் கோமுகி பூதகணத்தின் முகமாக வித்தியாசமாக உள்ளது. வெளிப்பிரகாரத்தில் நின்ற நிலையில் காட்சி தரும் கிரிராஜ கன்னிகாம்பாளை தரிசித்து விட்டுதான் சுவாமியை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம். சிவன் சன்னதி கோஷத்தில் உள்ள துர்கை சாந்தமே வடிவமாக அருள் செய்கிறாள். இத்தலத்தை திருவுரல் என நாவுக்கரசரும் சுந்தரரும் பாடியுள்ளனர். இவ்வூரில் 7 சிவாலயங்கள், 7 விநாயகர் கோவில்கள், 7 கிராம தேவதை கோவில்கள் உள்ளன. இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், தேவகுருவான பிரகஸ்பதியின் தம்பி உததி முனிவர் தன் நோய் நீங்க சிவனை வழிபட நந்திதேவர் தன் வாய் வழியாக கங்கையை பாயவிட்டார். அது இங்குள்ள சிவலிங்கத்தை சுற்றி வந்து மற்றொரு நந்தியின் வாயிலிருந்து வெளியேறியது.
அதில் நீராடி சிவனை வழிபட்ட முனிவர் நோய் நீங்க பெற்றார். ஜலம் சூழ்ந்து சென்றதால் சிவன் ஜலநாதீஸ்வரர் என பெயர் பெற்றார். தற்பொழுது இதுபோல் தண்ணீர் வரவில்லை. தட்சன் நடத்திய யாகத்திற்கு அவனது மகள் தாட்சாயணி அதாவது பார்வதி சென்ற பொழுது அவளை அவன் அவமானப்படுத்தினான். சிவன் தட்சனின் தலையை அறுத்தார். அவனும் தன் சொல் மீறி சென்ற பார்வதியையும் பூலோகத்தில் உள்ள ஷர நதிக்கரையில் அதாவது பாலாறு நதிக்கரையில் தன்னை நினைத்து வழிபட விமோசனம் கிடைக்கும் என்றார். அதன்படி தட்சன் சிவனை வழிபட்டு ஆட்டுத்தலை பொருத்த பெற்றான். தட்சன் தனக்கு தலை வேண்டி ஓலமிட்டு வழிபட்டதாலும் தலை இழந்த அவனுக்கு ஆட்டுத்தலை கொடுத்து தக்க கோலத்தை கொடுத்ததாலும் இவ்வூர் தக்கோலம் என பெயர் ஏற்பட்டது. தாட்சாயணி இங்கு வந்து பொழுது பாலாற்றில் பெருவெள்ளம் சென்றது. அவள் நதிக்கரையில் உள்ள மணலை அள்ளி லிங்க வடிவமாக்கி வழிபட்டாள். தியானத்தில் இருந்த பொழுது வெள்ளம் லிங்கத்தை சூழ்ந்தது. லிங்கத்தை காப்பாற்றுவதற்காக அவள் அதனை அணைத்து கொண்டாள். இந்த லிங்கமே இப்பொழுது இக்கோவிலில் இருக்கிறது. பார்வதி லிங்கத்தை அணைத்த தடமும் லிங்கத்தில் இருக்கிறது. இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால் இத்தலத்தில் காமதேனு வழிபட்டுள்ளாள். எனவே நாமும் இங்கு வழிபாடு செய்தால் 100 மடங்கு பலன் கிடைக்கும் என புராணம் கூறுகிறது. விவசாயம் செழிக்க பிரார்த்தனை செய்யப்படுகிறது. பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் சிவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து பொங்கல் நைவேத்தியம் படைக்கின்றனர். கோவிலின் திருவிழாக்கள் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி 10 நாட்கள் பிரம்மோற்சவம், நவராத்திரி, கந்த சஷ்டி, வைசாக விசாகம், ஆனி திருமஞ்சனம், ஆடிப்பூரம், மார்கழி திருவாதிரை, மாசி மகம், தைப்பூசம், திருக்கார்த்திகை ஆகிய நாட்கள் இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சிவனின் தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இது 12வது தலமாகும். பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று ஜலநாதீஸ்வரரை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.